குடிநீர், வீட்டு வரி கட்டணம் ஆகியவை உயரும் என்பதால் அதிகாரிப்பட்டி ஊராட்சி சேலம் மாநகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் ஒன்றியத்தின் அதிகாரிப்பட்டி, மாசிநாயக்கன்பட்டி, வீராணம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட ஊராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகள் சேலம் மாநகராட்சியுடன் இணைக்க மாவட்ட நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டிருந்தது. இதற்கு பல்வேறு ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களின் எதிர்ப்புகளை கிராம சபை கூட்டங்கள் மூலமாக தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் அதிகாரிப்பட்டி ஊராட்சியை சேலம் மாநகராட்சியுடன் இணைக்கும் முயற்சியை கைவிட வலியுறுத்தி சேலம் கோட்ட மைதானத்தில் அந்த ஊராட்சியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதிகாரிப்பட்டி என்ற கிராமத்திலே அந்த பகுதியை தற்சமயம் சேலம் மாநகராட்சிக்கு மாற்றம் செய்து இணைப்பதாக தகவல் அறிந்து அந்த ஊராட்சியை மாநகராட்சியாக மாற்றக்கூடாது. அவ்வாறு மாற்றும் பொழுது அந்த மக்களுக்கு வரி சுமை அதிகமாகிறது. அது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய 100 நாள் வேலை திட்டம், பஞ்சாயத்து ராஜ் மூலம் கிடைக்க வேண்டிய திட்டங்கள் எல்லாம் கிடைக்கவில்லாமல் போடும். அதை நம்பி வாழ்கின்ற 500க்கும் மேற்பட்ட குடும்பம் பாதிக்கப்படுகிறது. வருமான இழப்பு ஏற்படுகிறது. வரி சுமை போன்ற அசாதாரண சூழ்நிலை ஏற்படுவதை தடுக்க வேண்டும். எங்களுக்கு இந்த அதிகாரிப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திலே இயங்க வேண்டும், மாநகராட்சியை மாற்றக்கூடாது என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழக அரசையும் மாவட்ட நிர்வாகத்தையும் வலியுறுத்தி ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறார்கள்.